the story of a Persian boy who had a great adventure and became a wealthy man. He fell in love with a beautiful princess. This is how the story of Aladdin all began. As fate would have it, he found a lamp that had a mighty genie living deep inside. Whoever held the lamp commands him, and Aladdin wished for the princess as his bride. Rub the lamp, Aladdin, rub the lamp and see. Rub the lamp, Aladdin, and set the genie free. எனக்கு சாப்பிட ஒரு பழம் தரீங்களா? போடா போடா இல்ல. குட் மார்னிங் சார். என்ன பதில் சொல்லாம போயிட்டு இருக்காரு? ஐயா வணக்கம். இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்ல நாள் பாக்குறதுக்கு நான் ஒன்னும் நல்லவே இல்ல. ஓ, நீங்க ஒரு நாளைக்காவது நல்லவரா வாழ்ந்து பாருங்க. அப்புறம் உங்க நாள் எப்படி அமைய போகுதுன்னு மட்டும் பாருங்க. என்னடா டஸ் புஸ்னு உணர்ற? அது 3 முட்டைக்கான வேலை கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். இன்னைக்கு நாள் முழுக்க நான் உங்களுக்கு வேலைக்காரனா இருப்பேன். உங்க வேலைங்க எல்லாத்தையும் நான் இழுத்து போட்டு செய்வேன். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வீட்டுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எனக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு. சரிதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா 2 முட்டைக்கான காசு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். என் டைமை வேஸ்ட் பண்ணாதடா. போடா பிச்சைக்கார பையல. இல்ல, 1 முட்டைக்கான காசு கொடுத்தீங்கன்னா போதும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, ஆப்பிரிக்கால இருந்து நீ நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வந்ததுனால ரொம்ப களைப்பா இருப்ப. உனக்கு ஒரு டீ போட்டு தரட்டுமா? உடம்புக்கு முடியாதவங்க வந்தா இந்த தண்ணியை சேர்த்து வச்சு கொடுங்க. என்னோட ஹீலிங் ஸ்பவர்ஸ பத்தி நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்ட போல இருக்கு. இந்த சிட்டில இருக்க யார வேணா கூப்பிட்டு கேட்டு பாரு, அவங்க என்னோட பவரை பத்தி சொல்லுவாங்க. எனக்கு உன்னுடைய பவர்ஸ்லாம் வேண்டாம் கிழவி. எனக்கு தேவையானது இன்ஃபர்மேஷன் மட்டும். அப்ப நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? நீ ஒரு வித்தியாசமான பையனை தேடி கண்டுபிடி. அவன் உனக்கு ஏத்த ஆளா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னாதான் நீ நினைச்ச காரியம் நடக்கும். எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி ஒரு பையன் இருந்தா சொல்லு. ரொம்ப நல்ல விஷயம் ஹாசிம், நான் ஒத்துக்கிறேன். நீ இப்ப தேடி போக வேண்டிய பையனோட பேர் என்ன தெரியுமா? அலாதீன். இப்ப எங்க அவன் இருக்கான்னு கூட என்னால உனக்கு சொல்ல முடியும். அத பாரு அலாதீன், அவங்க அம்மாவுக்கு புதையல் எடுத்துட்டு போறான். கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியாடா? இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க என்ன அரண்மனையா கட்ட போறாங்க? அந்த கேபேஜ கொடுங்க. நான் தரணும் தான் நினைக்கிறேன், ஆனா இப்ப என்னால தர முடியாது. அப்படி எங்க கூட்டு நீயும் உன்னோட முட்டை கோசம் நீயே வச்சுக்க. நாங்க கிளம்புறோம். பாய் பாய். பிரமாதம், அற்புதம் தம்பி. நீ உன்னுடைய அப்பா மாதிரியே நல்லா ஃபைட் பண்ற. உங்களுக்கு என்னோட அப்பாவை தெரியுமா? கண்டிப்பா. நான் அவருடைய தம்பி ஹசீம். என்னுடைய அண்ணன் இறந்து போயிட்டாருன்றத கேள்விப்பட்டு ஆப்பிரிக்கால இருந்து வந்தேன். இன்னைக்கு தான் வந்தேன். நீ அலாடின் தானே? என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் வயசுல உங்க அப்பா இருக்கும் பொழுது அவருக்கும் இதே முகம் தான் இருந்தது. நீ என்ன உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. உன்னுடைய எதிர்காலம் மாற போகுது தம்பி, பாத்துக்கிட்டே இரு. நீங்க இங்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. உன்னை விட இப்ப நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் இப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேன்னு உனக்கு வார்த்தைகளால சொன்னா புரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எங்க வீட்ல விருந்து சாப்பாடு வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு தோணுது. இது எல்லாமே இப்ப உங்களுக்காக தான் ஹசீம். என் அண்ணன் முஸ்தபாவோட மனைவிக்கும் குழந்தைக்கும் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்வேன். கண்டிப்பா செய்வேன். எனக்கு என்ன வருத்தம்னா, உங்க அண்ணன் முஸ்தபால உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு. கடந்த 40 வருஷமா நான் ஆப்பிரிக்கால தான் இருந்தேன். எனக்கான எதிர்காலத்தை நான் உருவாக்குனேன். நான் இப்ப பணக்காரனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா எனக்கு இப்பதான் புரிஞ்சது ஃபேமிலியோட முக்கியத்துவம் என்னன்னு இப்ப புரிஞ்சது. அதான் உறுதியா சொல்றேன், ஒரு முடிவு எடுத்தேன். நீங்களும் சரி, உங்க புள்ள அலாடினும் சரி, நான் இருக்கிற வரைக்கும் அதை கண்டிப்பா செய்வேன், உறுதியா செய்வேன். நம்ம ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோமே சித்தப்பா. நேரம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாமா? இன்னும் கொஞ்ச தூரம் போனா போது அலாடின். நாம அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு போய் சேர்ந்துடலாம். அங்கதான் நானும் உங்க அப்பாவும் சின்ன வயசுல விளையாடிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் அப்பாவும் எப்படி இவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.
இந்த மரங்கள் வளர்ந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. கல்லுல செஞ்ச ஒரு ஒட்டகத்தோட சிலையும் இருக்கும். ஆமா, இதுதான் அது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு சாதாரண இடம் மாதிரி தான் தெரியுது சித்தப்பா. சாதாரண இடமா? சாதாரணமா? இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண இடம் இல்ல. நீ போய் விறகு எடுத்துட்டு வந்து சீக்கிரம் பத்த வை. நெருப்பா? இந்த சூடான அனல் இல்லையா? நான் சொல்றத மட்டும் செய், சீக்கிரம். நெருப்பு கொழுந்து விட்டு எரியட்டும். வெளிச்சத்தோட பவரை கொண்டு வா. நெருப்போட சூடு இந்த பூமியில பரவட்டும். நான் எதை தேடி வந்தனோ அது எனக்கு கிடைச்சாகணும். கண்டிப்பா இது என்னோட அப்பா விளையாடின இடமா இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா என்னோட சித்தப்பா, ஆனா இவரை பார்த்தா என்னோட சித்தப்பா மாதிரியே தெரியலையே. அந்த புதையல் எனக்கு சொந்தமாயிடும். இது எது மாதிரியான மேஜிக்? இந்த மாதிரியான மேஜிக்கா நீ எப்பயுமே ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. நீ என்னை ஏமாத்த முடியாது. நான் அந்த புதையலை கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன். கடைசியா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நீ அப்படியெல்லாம் தப்பிச்சு போக முடியாது. நீங்க என்னோட சித்தப்பாவே இல்ல. ரொம்ப சாதுரியமானவன் தான். கண்டுபிடிச்சிட்டியே. இனிமே நீ என்னை விட்டு தப்பிச்சு போக நினைச்ச உனக்கு கால் இருக்காது. இப்போ நீ என் கூட வந்து அந்த கல்லு எடுத்து மாத்திரக்கு உதவி செய். நல்லா இழுத்து அது வெளியில எடு. உடம்புல மொத்த சக்தியும் பயன்படுத்த முடிஞ்ச அளவுக்கு அதை இழுத்து வெளியில எடு. கவனமா நல்லா இழுத்து அதை வெளியில எடு. இப்ப நான் சொல்றது ரொம்ப கவனமா கேளு. இந்த குகைக்குள்ள ரொம்ப விலை மதிப்பான பொருட்கள் இருக்கு. ஆனா சில காரணங்களுக்காக அதை உன்னால மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உன்னால மட்டும்தான் அதை சொந்தமாக்க முடியும். புதையல நான் தான் உனக்கு காட்டியிருக்கேன். அதுல பாதியை நான் எடுத்துப்பேன். மீதி இருக்கிற பாதியை நீ எடுத்துப்ப. புதையலா? ஒண்ணுமே இல்லாததுக்கு பாதி கிடைச்சாலே போதும். ரொம்ப சரியா சொன்ன. இந்த குகைக்குள்ள 3 துவாரங்களை பாப்ப. அது ஒரு தோட்டத்துக்கு போய் சேரும். இந்த மோதிரம் அந்த இடங்களை கடந்து போக உனக்கு உதவும். ஆனா அங்க இருக்க எதையுமே நீ தொடக்கூடாது. அங்க இருக்க ஒரு சின்ன தூசியை தொட்டா கூட நீ அங்கே செத்து போயிடுவ. அந்த கார்டன்ல ஒரு விளக்க பாப்ப. அந்த விளக்க ரொம்ப ஜாக்கிரதையா என்கிட்ட வந்து கொடு. அப்புறம் நம்ம மிகப்பெரிய சுல்தான் சாயிடலாம். என்னால இதெல்லாம் நம்பவே முடியலையே. சீக்கிரமா உள்ள போ. உண்மையாதான் சொல்றீங்களா? இந்த விஷயத்தை நான் உறுதியா சொல்றேன். இது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீயா உள்ள போகல அப்படின்னா நான் உன்ன. சரி சரி, எனக்கு நீங்க சொன்னது புரிஞ்சிடுச்சு. இந்த படிக்கட்டெல்லாம் வழுக்கணும் நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும். போய் அந்த விளக்கு எடுத்துட்டு வா. அலாதீன், அந்த கல்லை தூக்குறதுக்கு எனக்கு உதவி செய். அலாதீன், அந்த குகைக்குள்ள இறங்கு. அலாதீன், போய் அந்த விளக்கு எடுத்துட்டு வா. ஒரு மனுஷனை போட்டு என்ன பாடுபடுத்துறாருப்பா. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க இருக்க எதையுமே நீ தொடக்கூடாது. நோ ப்ராப்ளம்.